எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து மார்க் பேசுகிறேன். இன்னைக்கு பெரும்பள்ளி ராஜராஜ சோழர் அவருடைய 1040வது பிறந்தநாள். ஆக்சுவலி ராஜராஜ சோழர் அப்படிங்கிறவர் ஒரு பேரரசர். சோழர் குலத்தில் பிறந்த ஒரு மாபெரும் பேரரசர். சதய விழா அப்படிங்கிறது ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அவர் பிறந்தது கும்ப ராசி, சதய நட்சத்திரம். ஸோ ஐப்பசி மாதத்தில் சதய நட்சத்திரம் வர நாளில் தான் சதய விழா அப்படின்னு கொண்டாடுவாங்க. ஸோ சோழ சாம்ராஜ்யம் தஞ்சாவூர் கேபிட்டலாக கொண்ட ஒரு சிட்டி. அங்கே வந்து ஒரு சாம்ராஜ்யம் மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தஞ்சை பெரிய கோயில் கூட இருக்கும். ஸோ அதே மாதிரி அவரோட ராசி கும்பம் அப்படிங்கிறதுனால கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது அந்த கோயில் கலசம். எதுக்கு அந்த கோயில் கலசத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நவதானியங்களை சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த தானியங்களை சேவ் பண்ணுறது எப்படிங்கிறது உலகத்துக்கே சொன்ன ஒரு முற்போக்கு சிந்தனைவாதி தான் வந்து ராஜராஜ சோழன். அவரோட காலத்தில் தான் வந்து இந்த நேவி கடற்படை வந்து கப்பல் படை வந்து கட்டினது சோழர்களுடைய ஆகச்சிறந்த திறமை. அதே மாதிரி நிறைய ஏரிகள் கட்டினாங்க, நிறைய கால்வாய்கள் கட்டினாங்க. அதே மாதிரி நிறைய இலக்கியங்கள், கலை, சிற்பங்கள், கோவில்கள். ஸோ இதெல்லாமே வந்து உலகத்துக்கே ஃபஸ்ட்டு சொன்னது அவங்க தான். அதே மாதிரி ஒரு ஓல்டஸ்ட் ஒரு டைனாஸ்டி அப்படிங்கிறது சோழ டைனாசிட்டி. இதே மாதிரி தமிழர்கள் வந்து இப்படி தூக்கி சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பேரரசர் ராஜராஜ சோழன். அவருடைய அந்த சதய விழா அன்னைக்கு அவரை நாம் வாங்குவோம்.